எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தமிழ்நாடு நரிக்குறவர் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு அனைத்து பழங்குடிகள் பேரியக்க சார்பாக இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் எங்கள் கிராமத்தில் மரமலை நகர் கிராமத்தில் எங்கள் நரிக்குறவ பழங்குடி மக்களுக்கு நடந்த அநீதியை பற்றி தெரிவிக்கத்தான் கலெக்டரேட்டுக்கு வந்திருக்கோம். கலெக்டர் அம்மாவை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 1962 கொடுத்த இடம், எங்கள் நரிக்குறவ மக்களுக்காக கொடுத்த இடத்த இன்றைக்கி நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா எதுவுமே தெரியல. எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் இந்த பக்கம் ரோடு வருதுங்கிற ஒரே காரணத்தை சொல்லி 9 வீட்டை தரமட்டமாக இடிச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் குலதெய்வ கோயில் காலகாலமாக கும்பிட்ற குலதெய்வ கோயிலையும் இடிச்சிட்டாங்க. பக்கத்தில் 60 வருஷமாக நாங்கள் வளர்த்த மரம், அரச மரம், அவ்வளோ பெரிய மரத்தை இடிச்சுட்டு போயிட்டாங்க. எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் அநீதிக்கு உள்ளாகி நிற்கிறோம். உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி பாதிக்கப்படுறது பழங்குடி சமூகமாக தான் இருக்கும். எங்கள் நரிக்குறவ சமூகத்தை பழங்குடி மக்களை ஆக்கிறதுக்கு பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியும். பழங்குடி மக்களை ஆக்கியாச்சு. பழங்குடி மக்களாக முன்னாடி இருந்த காலமும் சரி, பழங்குடி மக்கள் ஆனதுக்கப்புறமும் சரி, இன்னும் அதே நிலைமை நீடிக்குதுன்னா பெரிய கொடுமை. இப்போ இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இத்தனை ஆயிரம் மக்களை கூடி வந்திருக்க காரணமே இந்த கொடுமைக்கு, இந்த அநீதிக்கு எங்களுக்கு நீதி கிடைக்கணும். இந்த 9 இடிக்கப்பட்ட 9 வீடுகளுக்கும் அதே இடத்துல எங்களுக்கு வீடு கட்டித்தரணும். 3 சென்டில். அதே மாதிரி அந்த கோயிலை அந்த கோயில் எத்தனை வருஷமா இருக்கு, எப்போ ஃபங்க்ஷன் நடக்குன்னு சொல்லுங்க. ஒரு ஆள் தெரிஞ்ச ஆள் மட்டும் சொல்லுங்க. தெரிஞ்ச ஆள் சொல்லுங்க. நீங்கள் அந்த விஷயம் மட்டும் சொல்லுங்க. கோயில் விஷயம் மட்டும் சொல்லுங்க. வரும் சார். இந்த கோயில் பேர் வரும் சார். சொல்லுங்க. மரமலை நகர் எங்கள் ஊர் விநாயகர் கோயில், சிவஸ்ரீ விநாயகர் கோயிலும் வீரமகாளி கோயில் ஆடி மாதம் நாங்கள் சாமி கும்பிடுவோம். திருவிழா வச்சு ஆடு கோழி குஞ்சு பொங்க வச்சு நல்லா விழா கொண்டாடுவோம். வருஷம் நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். நாங்கள் இருந்து இது பண்ணிட்டு வரோம். எத்தனை வருஷமா? 52 வருஷத்துக்கு மேலே இருக்கும் சார். அது முன்னாடி நாங்கள் ஊர் அங்கே ஆனதுக்கு பிறகு முன்னாடியே இருந்தது கோயில் அங்கே இருந்தது. நீங்கள் சார் அந்த கோயிலுக்கு இடிக்கிறதுக்கு ஏதாவது அறிவிப்பு கொடுத்தாங்களா? என்ன செஞ்சாங்க? இல்லை சார், கோயில் இடிக்கிறதுக்கு அறிவிப்பு கொடுக்கல. ஒரே ஒன்று சொன்னாங்க, எடுத்துக்கிறீங்களா இல்லை நாங்கள் தள்ளிட்டு போயிடுவோம். நாங்கள் தள்ளிட்டு போனோம்னா நீங்கள் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் கொண்டு வர முடியாது அப்படின்னு. நீங்களா அடிக்கிறீங்களா? நாங்கள் அடிக்க போகிறோம். உங்கள் பேரை சொல்லுங்கள். ஐயா, உங்கள் பேர் மட்டும். சவுந்தரராஜன். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே குடியிருக்கீங்க? எங்களுக்கு இந்த கோயில் இடம் பதில் சொல்ல மாட்டேங்க. 62 சார். எத்தனை குடும்பம் இங்கே இருக்குது? 400 குடும்பம் சார். தமிழ்நாடு அனைத்து பழங்குடி பெரிய உடனே பிறப்பு செயலாளர், தமிழ்நாடு நரிக்குறவ கூட்டமைப்பு கூட மாநில தலைவர் காரை சுப்பிரமணியம். காரைன்னு ஊர் இருக்கு. அப்படியா? 2 எழுத்துல. இப்போ கலெக்டர் அம்மா எங்கள் ஊரை பார்க்கணும். எங்களோட மெயினான கோரிக்கை, கலெக்டர் அம்மா எங்கள் ஊரை பார்க்கணும். எங்களை ரொம்ப தூஷணமாக பேசினா தாசில்தார் மேலே நடவடிக்கை எடுக்கணும். தாசில்தார் பேர் என்ன? ஒரு பேர் மறந்து போச்சு. சிவராமன். இடத்த போக மாட்டோம். அவர் பிஎஸ்சியை பாருங்க, மறுபடியும் தாசில்தாரை பாருங்க, ஆர்டிஓ பாருங்கிறாங்க. 1. 2வது கலெக்டரமா அங்கே வீர ஏரியா பார்க்கணும். அங்கே இடிக்கப்பட்ட வீடுகளையும் எதுக்காக இடிச்சாங்க, இப்போ இருக்கிற நிலைமையும் அவங்க பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். மக்கள் எப்படி வாழ்றாங்க. இவங்க இடத்துல ஊழல பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படியே நாங்க எடுத்து தருவோம். அப்படியே நாங்க எடுத்து தள்ளி விட்டு போயிடுவோம். அப்புறம் ஒரு முடியாத மனுஷன் அந்த முடியாத மனுஷன் ஜேஜிபி உள்ள கொண்டு வராங்க, இடிச்சு தள்ளி